எடுத்து வாசிப்போம் அன்பானவர்களே. யோவான் எழுதிய சுவிசேஷம். இது அருள் உரை. இப்ப நான் உங்களுக்கு செய்வது ஞாயிற்றுக்கிழமையிலே அருள் உரை. டீச்சிங், போதனை செய்யக்கூடாது, அருள் உரை. இந்த இடத்துல நான் ஒரு கர்த்தருடைய சுவிசேஷ புத்தகத்திலிருந்து, ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து தியானிக்க போகிறோம். யோவானுக்கு எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 to 7 எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். ஜான் காஸ்பல் 9:1 to 7 நான் வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை கூட்டனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இது ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இருவித கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். இருவித பார்வைகள், இருவித கண்ணோட்டம், வியூஸ். 2 பேர் வியூஸ், 2 types of views என்று சொல்வார்கள். ஒன்று, இதை பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே பிறக்கும் பொழுதே, தாயின் கற்பையிலே இருந்து பிறக்கும் பொழுதே ஒருவன் பிறவிக்குருடனாய் பிறந்திருக்கிறான். இந்த ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஊனமுள்ளவனாக இந்த மனுஷன் பிறந்திருக்கிறான். இங்கே ஒன்று மட்டும்தான் இந்த பிறவி குருடனை சுகமாக்கின ஒரே ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களிலே குருடர்களை சுத்தப்படுத்த குணமாக்கினார், பார்வை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் இடையில பார்வை போனவர்களோ அல்லது ஏதோ காரணத்தால் பார்வை போனவர்களோ அறிய மாட்டோம். ஆனால் பிறக்கும் பொழுதே கண் தெரியாமல் கண்கள் 2 ஊனமுற்றவனாக பிறந்த ஒரே மனுஷன் இங்கே ஒன்றெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வழியிலே பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்திருப்பான் அல்லது அங்கே நின்று கொண்டு இருந்திருப்பான். இதை பார்த்த சீடர்களுக்கு ஒரு கேள்வியில் தொடங்கிட்டு இதை பார்த்து, எனவே ஆண்டவரை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். 2 கேள்வி கேட்டார்கள் ஆண்டவரை பார்த்து. ஒரு கேள்வி கேட்டார்கள், ஆண்டவரே, இந்த பிறவிக்குடன் பிறந்திருக்கிறானே, அது இவன் செய்த பாவத்தினால் இவன் பிறந்தானா, அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தினால இவன் குருடனாய் பிறந்தானா? இது சரி. கேட்ட கேள்வி சரியான கேள்விகளா? இந்த கேள்வியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் கேட்ட கேள்வி புத்திசாலித்தனமான கேள்விகளா, அல்லது மடத்தனமான கேள்விகளா, அல்லது அதில் ஏதோ குறைவுள்ள கேள்விகளா? இந்த 2 கேள்வியில 2 கேள்வி. என்ன நினைக்கிறீர்கள்? ஆண்டவரும் ஒன்று சொல்லல. ஆண்டவர் அந்த கேள்விகளை அக்செப்ட் பண்ணிட்டார். உங்க கேட்ட கேள்விகளை அக்செப்ட் பண்ணிட்டார். அதை அந்த கேள்வி சரியான கேள்விதான். ஒன்று கேட்கிறார்கள் பாருங்கள், இவன் செய்த பாவம், அவன் பிறக்கும் பொழுதே பிறவிக்குடன். அப்ப எந்த பாவம் செய்ய அவனுக்கு சந்தர்ப்பம் இருக்கு? வயிற்றுக்குள்ள வச்சு பாவம் செய்தான். பிறக்கும் பொழுதே கண் செய்ய பிறந்தான். இப்ப வயிற்றுக்குள்ள வச்சு தாய்த்த கருப்பு பையில வச்சு இவன் என்ன பாவம் செய்ய வேண்டி இருக்கு? குடிச்சானா, வச்சானா, குடும்பங்களை கடித்தானா, என்ன பாவம் செய்திருப்பான்? இந்த கேள்வி ஆட்டோட என்ன கேட்குறீங்க கேள்வி? ஏன்னா ஒரு பிள்ளை தாயோட வயிற்றுல வச்சு என்ன பாவம் செய்ய சந்தர்ப்பம் இருக்கா? 2வது கேள்வி கேட்டார்கள், இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று. அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்?
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய கட்டளையில, எனக்கு விரோதமாக அன்பு கூறாமல் போவீர்களானால், நியாயப்பிரமாணங்களை மீறி எனக்கு அன்பு கூற போவீர்களானால், நான் 4 தலைமுறை மட்டும் கூட விசாரிக்கிறவரா இருப்பேன் உங்களுடைய பிள்ளைகளை சொல்லி வச்சிருக்கேன். அப்போ 2வது கேள்வி சரியா எடுத்துக்கொள்ளலாம். ஓஹோ, இவன் பிறப்பது காரணம் இந்த பெற்றோருடைய வாழ்க்கை சரியில்லை, அவங்க ஏதாவது பாவங்களை செய்திருப்பார்கள், அதனால் இந்த பிள்ளை இப்படி பிறந்திருக்கின்றது. அந்த கேள்விக்கு நாங்கள் எடுத்துடலாம் பதில். ஆனால் முதல் கேள்வி அதை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னென்ன பாவம் செய்ய முடியும்? நான் இப்பதான் பிறந்திருக்கிறானே, குழந்தையா இருக்கிறானே, பேபியா இருக்கிறானே, கருப்பை 10 மாத குழந்தை. அப்ப ஆண்டவர் அந்த ஒரே அடியா பதில சொல்லிவிட்டார். 2 பேற்ற பாவம் இல்லைன்றார். ஒரே பதில், ஒரு கதை. இவனுக்கு எப்படி பார்வையடைய தாங்கள் என்ன செய்யலாம் என்று ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி பிறவி கூட இருக்கிறோம். ஆண்டவரே, உனக்கு ஒரு சுகத்தை கொடுப்ப, நாங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்தால் அவனுக்கு பார்வை கிடைக்கும் என்றதை விட்டுட்டு பட்டிமன்றம் வைக்கிறாங்க. 6 பேர் பட்டிமன்றத்தில், இந்தியாவில் ஒரு 6 பேர் பட்டிமன்றத்தில். இது இவன் செய்த பாவத்துக்கு ஒரு 6 பேர், இல்லை இல்லை இது பெற்றோர் செய்த பாவத்துக்கு ஒரு 6 பேர். ஆண்டவரை பட்டிமன்ற தலைவராக வச்சாச்சு. நீங்க இப்போ வாழ்க்கை கொடுங்க, கருத்தரங்கு வச்சுக்காங்க. இன்றைக்கு அதுதான் வாழ்க்கை. என்ன செய்யலாம் இந்த காரியத்துக்கு, அதை விட்டுட்டு விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பது, விமர்சனம் செய்வது, வியாக்கியம் பண்ணுவது, இதெல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் மக்கள் தான் பட்டிமன்றம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மறைமுகமாக கருத்தரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த சீடர்கள் அதாவது கடந்த கால வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறான். இவன் வயிற்று வச்சு செய்திருப்பானோ பாவம், அந்த பெற்றோர்கள் தன்னுடைய கடந்த காலத்தில் செய்வார்கள் ஒன்று, அது இனி நடக்க போற காரியத்தை பாருங்கடா என்ற அது எல்லாம் பின்னுக்கு பேக் 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 பின்னுக்கு பார்க்கணும், பின்னோக்கி பார்க்கிறது, முன்னோக்கி பார்த்து பாரு. இந்த மாதிரியான பின்னோக்கி பார்க்கிற பார்வைகள் நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கு. பின்னுக்கு பார்க்கணும், முன்னுக்கு என்ன செய்யலாம், நீ எப்படி இருக்கலாம், எது செய்தால் இப்படி இருக்கலாம்ன்றத விட்டுட்டு, சிந்திக்கிறத விட்டுட்டு, பாசிட்டிவானதை விட்டுட்டு நெகட்டிவ் சிந்திக்கிறது, எதிர்மறையான சிந்திக்கிற வாழ்க்கை, அது கூட முன்னேற மாட்டோம். அது ஒரு நாளும் அது சமாதானம் கிடைக்க போறது இல்லை. அது மட்டுமல்ல, பாருங்க, அந்த இவருடைய வாழ்க்கையை கூட இவர்கள் ஆராய்ந்து பார்க்க தொடங்கிட்டார்கள். இந்த கேள்விக்கு காரணம், தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை பாவம் செய்யுமா என்ற கேள்விக்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் பாபிலோன் தேசத்திலே 70 வருஷம் சிறப்பிடிக்கப்பட்டு இருந்தவர்கள் இஸ்ரேல் மக்கள். 70 வருஷம். அப்பொழுது அவர்கள் புறஜாதி மக்களோடு கூட, பாபிலோனிய மக்களோடு கூட இருந்தவர்கள். பல மதங்கள், போன பிறப்பு, அந்த பிறப்பு, இந்த பிறப்பை நம்புகிற மக்கள் கூட்டத்தோடு இருந்தவர்கள். இப்ப நாமும் கூட இந்து மதத்தில எல்லாம் இந்த நம்பிக்கை இருக்கு. என்னது? புல்லாகி, பூவாகி, பூண்டாகி, மரமாகி, பல்விருவமாகி, பரம்பாகி, பாம்பாகி, பேயாகி, பூதமாகி, கடைசியில் தேவர்கள் ஆகி என்று சொல்லி பிறப்பு, கடைசி மனிதனாகி பிற கடவுளாகிறது என்று இந்து மதத்தில் பிறப்புகள் இருக்கு. அதாவது, நீ இந்த குருவியை கொள்ளாதடா, அடுத்த பிறப்புல நீ குருவியாத்தான் பிறப்பான்னு சொல்லி நம்ம எல்லாம் பயமுறுத்திருக்கிறோம். இப்படித்தான் ஒருவன் என்ன செய்தான், ஒரு வாலிப பிள்ளை தும்பி இடம் தெரியுமா பிள்ளைகளுக்கு? தும்பி தம்பியை தெரியும், தும்பியை தெரியாது. தும்பி என்றால் லிபலன்னு தெரியுமா? லிபல தானே. வால் வீட்டா இருக்கும், 2 ஹெலிகாப்டர் மாதிரி பூ பறக்கும். பிளிண்டர் தெரியுமா? அத மாதிரிதான் இதுல போய் பாருங்க, ஸ்ரீலங்கா கூட இதுல காட்டுங்க போய் நம்ம தேசத்துக்கு பிளிண்டர். அதுடைய நான் அப்படி செய்திருக்கிறேன். அதுடைய வாலில் நீட்டு வாழ அது நைஸா பிடிச்சி அதில் ஒரு நூலை கட்டி அப்படியே பட்டம் மாதிரி விட்டு கொண்டு வந்து பறந்து கொண்டிருக்கும், நூல் இழுத்து கொண்டு போகும். என்ஜாய் பண்ணி எத்தனை விளையாடி இருக்கீங்க அப்படி? பார்த்தீங்களா விளையாட்டு? ஒரு பையன் அப்படி விளையாடி கொண்டு வந்தான் படிக்க. ஒரு பெரியவர் வந்து பார்த்துட்டு, தம்பி, இந்த தும்பியோட விளையாடுற, அடுத்த பிறப்புல இந்த தும்பி தம்பியா பிறந்து, தம்பி நீ தும்பியா பிறந்து, அது உன்னை போட்டு வாட்டும், விட்டுரு, பாவம், அது விட்டுரு. அப்ப இவன் சொன்னான், இல்ல பெருசு, இல்ல பெரியவரே,
அந்த தும்பி போன பிறப்புல நான் தான் தும்பியா பிறந்து, இந்த தம்பி தான் தும்பியா பிறந்து, இந்த தும்பி தம்பியா பிறந்து என்ன விதைச்சது இப்ப மாறி நடக்குது. அதே போலதான் பானவர்களே, இந்த நாட்டில் பாலிய பிள்ளைகளோட வாய்ப்பு தப்பே இல்லாது. அவன் சொன்னா என்ன சொன்னா தெரியுமா, நான் போன பிறப்புல தும்பியா பிறந்து இது என்ன செய்யுது, தம்பியா பிறந்து என்ன போட்டு வாட்டி வச்சுட்டு இப்ப நான் மாறி டேர்ன் மாறி இருக்கு, காட்சி மாறி இருக்கு, இப்ப நான் அதை வதைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சொல்லுவார்கள். அந்த மறுபுறப்பை நம்புறவர்கள், மறுபுறப்பை நம்புறவர்கள் கதை வச்சிருக்கிறார். நாய் அடைக்காத, இப்படி செய்யாத, உனக்கு இப்படி எல்லாம் நடந்தது, நீ நாயா பிறப்ப இதா பிறப்பெல்லாம் பயமுறுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த நம்பிக்கைகள் இவர்கள் 70 வருஷமாக பாகிஸ்தான் தேசத்தில் அந்த மக்களோடு இருந்த பொழுது இந்த மைண்ட் அவளுக்கு ஏறிக்குது. ஒரு வேறு பிறப்பு, தாயின் கருவில வச்சு குழந்தை பாவம் செய்யக்கூடிய தன்மை இருக்கண்டு அதுக்கு அந்த போதிச்சுட்டாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும், ரெபெக்கா பிள்ளை பிறக்கும் பொழுது எத்தனை பிள்ளைகள், 2 பிள்ளைகள் பிறக்கும் பொழுது என்ன செய்தது, ஏசா பிறக்கும் பொழுதே யாக்கோபுக்கு பிடிச்ச நீ அப்போ போடுறேன், அப்பவே போட்டி போடுறாங்க, வயிற்றுக்குள்ளே வந்துட்டு. அதனாலதான் கருப்பையில வச்சு பாவம் செய்ய முடியும். அப்பவே அது பாவம் செய்தாங்க. இதுக்கு பயந்து போய் இந்த தாயின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு இருக்கு, ஆண்டவரு என்ன 2 அடிப்படி போடுறாங்க, ஃபைட், 2 ஜாதி தோன்றும், ஆளுக்கு ஆள் ஃபைட் இருக்கும், இந்த ஃபைட் போகுது. 2 ஜாதி தோன்றியவங்கள் இருக்கு, யாக்கோபு இஸ்ரேலோடு தோன்று அவரு ஏசா சந்தை பலஸ்தீன சாதனை ஓடும், இந்த காசா போட்டு அடிச்சு நொறுக்கிறார், ஃபைட், யுத்தம் நடக்கும் என்று அந்த அன்றைக்கே சொன்னார். அப்ப இன்றைக்கு பாத்தீங்களா, அந்த வயிற்றில் வச்சு போட்டி பொறாம, அந்த ஆசீர்வாதம் எனக்குத்தான் வேணும் என்று யாக்கோபு பிடிச்சவன விடாம பேரே வச்சுட்டாங்க யாக்கோபு மாற்றுக்காரன். பாத்தீங்கன்னா செய்த பாவம் தான் என்று. அதனாலதான் வயிற்றுல வச்சு ஒரு குழந்தை பாவம் செய்யக்கூடிய தன்மை இருக்கு. எனவே பிறவி குடனாய் பிறந்ததுக்கு காரணம் வயிற்றில் பாவம் செய்து அப்படியாக சொல்லிக் கொள்வார். 2வது இது, அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார், இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் அவங்களுக்கு போனபடியினால அதை ஒண்ணுமே கணிச்சு கொள்ள, இது புத்திசாலித்தனமான கேள்வி இல்லை என்று அதை ஏற்றுக்கொண்டு ஒரே அடியா முடிச்சார். 2 பெற்ற பாவம் இல்லை, போங்க, 2 பெற்ற பாவம் இல்லை. அந்தபடி அன்பானவர்களே, எனவேதான் இவருடைய வாழ்க்கையை பற்றி கடைசி ஆராய தொடங்கினார்கள். இவனா அவனா இவரா அவர்களான்னு சொல்லி பார்த்தார். 3வது இவர்கள் எப்படி கடவுளை பார்த்தார்கள், ஓஹோ இந்த பாவங்கள் நிமித்தமாகத்தான் இவனை அடிச்சிட்டார், கண்ணை அடிச்சிட்டார், குருடனாய் பிறந்திருக்கிறான். ஒன்று இவன், ஒன்றில் அவர்கள். எனவே கடவுள் தண்டிக்கிறவர், பொல்லாதவர். எனவே ஒரு தண்டனை, ஒரு சாபக்கேடு இவன் பிறந்தது காரணமே அவங்க செய்த கடவுள் தண்டிச்சு விட்டார் என்று அவரை மிக வித்தியாசமாய் பார்த்தார்கள். அப்படியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கடவுள் எது செய்தோன்னா, கடவுள் அடிச்சுட்டாருடா, கடவுள் நியாயம் தீர்த்துட்டாருடா, கடவுள் பிடிச்சிட்டாருடா என்று நம்ம மத்தியில் நாங்கள் சொல்றது இல்லையா, பேசுறது இல்லையா. கடவுளை பார்த்த விதமும் பிழை, இந்த பொடியினை பார்த்ததும் அந்த பிறவிக்குடனை பார்த்ததும் பிழை, அவர்கள் பாவத்தை குறித்து பார்த்த விதமும் பிழை, பார்வையே பிழை. எனவேதான் இந்த கேள்வி இதுபடிதான் ஆண்டவர் செய்தார், ஒரே முடிச்சுல பதில் கொடுத்துட்டார். இது இவன் செய்த பாவம் அல்ல, இது அவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவன் பிறந்ததுக்கு ஏன் என்ற கேள்விக்கு பதில் வேண்டாம். இவர்கள் ஏன் ஏன் என்று கேட்டார்கள். ஆண்டவர் எதற்கு என்று சொல்லி முடிச்சார். ஏன் என்று கேள்வித்தவில்லை. எதற்காக இவன் இப்படி பிறந்தான், கடவுளுடைய மகிமைக்காக அவன் பிறந்திருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏன் ஏன் என்ற கேள்வியை விட்டு எதற்கு வைப்பீர் என்றால், தேவ மகிமைக்காக சகலம் நடந்து கொண்டிருக்கு. தேவனத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அது உடைய வாழ்க்கையில வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியம் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட துக்கமோ துயரமோ இவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அது ஏனென்று இல்லாமல் எதற்கு கடவுள் மகிமைப்பட போகிறார். இந்த விஷயத்திலும் கடவுள் மகிமைப்பட போகிறார், உன்னில் மகிமைப்பட போகிறார், மகிமைப்பட விரும்புகிறார். இதுதான் பதில். தொடப்பட வேண்டியது. அதோட ஆண்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன் என்ற கேள்வியை விட்டுட்டு எதற்கு, ஏன் நான் பிறந்தேன் இந்த பூமியிலே அப்படி இருக்கா, ஏன் நான் பிறந்தேன், எதற்கு நான் பிறந்தேன், ஏன் பிறந்தேன், கடவுளுடைய மகிமைக்காக நீ பிறக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமைக்காக உன்னை அந்த காரியத்தை நடப்பித்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில நடந்திருக்கு. எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை போல
முன்னோக்கி பார்க்கிற சிந்தனை நமக்கு இருக்குமானால் பின்னோக்கி பார்க்கிற சிந்தனை. பவுலடிகள் என்ன சொன்னார்? விளங்குல பிள்ளைகளுக்கு என்ன சொன்னார்? பின்னானவைகளை மறந்து முன்னானவை நோக்கி ஓடணும். பின்னுக்கு பார்க்காதே, போனது போகட்டும், போனதை திரும்பி வரப்போவதில்லை. பின்னுக்கு உள்ள கேள்விகளை கேட்டுக்கொண்டு காலத்தை நேரத்தை வீணாக்கால் படிக்கு முன்னோக்கி பார். முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று அப்படி நீங்கள் ஓடுவீர்களானால் நிச்சயமாய் நம்முடைய ஓட்டம் வெற்றியாக அமையும். அது மட்டுமல்ல, இவர்களுடைய பார்வையிலே ஆண்டவருடைய பார்வையை பார்க்கும் பொழுது, அதாவது இவர்கள் கடவுளை பார்த்த விதம் பிழை. ஆனால் ஆண்டவர் கடவுளை எப்படி பார்த்தார்? பிதாவை அவர் அன்புள்ளவராய் காட்டினார். கடவுளுடைய மகிமை விளங்கத்தக்கதாக இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பார்வையை கொடுத்து அவர் எவ்வளவு அன்புள்ள ஒன்று பார்த்துக்கல. நீங்க அவரை பெரிய கண்டிப்புள்ளவர், தண்டிக்கிறவர் பார்க்கிறீங்க. அவர் அப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் மிகுந்த அன்புள்ளவர், மன இரக்கம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர். எனவே அவர் காட்டினார், அவர் மகிமைப்பட்டார் பாத்தியா என்று சீடலுக்கு அன்றைக்கு அவருடைய சிந்தனையில் இருந்த கடவுளை பற்றி இருந்த அந்த சிந்தனை எடுத்து அவர் மிகுந்த அன்புள்ளவர். அதனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். உடனே அவனை கூப்பிட்டு ஒரு விஷயம் இல்லை, ஜவான்னு கூப்பிட்டு துப்பி உமிழ்நீரை துப்பி சேர் உண்டாக்கி, மண்ணினால் சேர் உண்டாக்கி கண்களில் பூசி விட்டு சிலவங்கை கழுவு சொன்னார். அவன் அப்படியே போய் செய்தான். அவன் பார்வை பெற்றான், நன்றாய் பார்த்தான். இன்றைக்கு அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம், இந்த ரெண்டுமே நம்மை உட்கொள்ளப்படுவது நம்முடைய கண்கள் பிரகாசமாக. கடவுளை பார்க்கிற விதமாய் பார்க்கணும். கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். வேதத்தை பார்க்கும் பொழுது அங்கே சீலவமைப்புடைய கண்களை கழுவு, இங்கே வேதத்தில் போய்க்கூடிய கண்களை கழுவிக்கும் வாசித்து, வேத வாக்கியங்கள் மூலமாகவும் கண்களை கழுவு, வேத வசனத்தின் மூலமாய் கண்களின் பிரகாசம் உண்டாகட்டும். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒழுங்கான பைபிள் வாசிக்கிறீர்கள்? ஒழுங்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு, நான் பேரை சொல்ல மாட்டேன். ஒரு சபையிலிருந்து ஒரு 2 கேள்வி நான் கேட்பேன், சந்தோஷமா இருக்கும். அப்படி படிக்கிறாக்களை பார்த்து ஆண்டவன் நானே சந்தோஷப்பட வேண்டாம், பிதாவும் எவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ற வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கண்களுக்கு கலிங்க விடும் என்றால் என்ன கலிங்கம்? இதுதான் பைபிள் வசனம் தான், வார்த்தை தான் கண்களை துப்புரவாக்கும். நம்முடைய கண்களில் மறைவாய் இருக்கிற உத்திகளையும் குப்பைகளையும் கழுவுறது ஒரே ஒரு சீலோவாம் குளம் இந்த பைபிள் வேதம் தான், வேத வசனம் தான். அவனுக்கு அன்றைக்கு சீலோவாம், இன்றைக்கு நமக்கு வேதம். அன்றைக்கு அவனுக்கு உண்மையிலும் சேறு பூசினார், இன்றைக்கு அவர் தம்முடைய இரத்தத்தை, தம்முடைய சரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அருமையான ஜனங்களே, எனவே தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு ஒவ்வொரு காரியத்துக்குமாக நாம் பட்டிமன்றங்களை வைத்துக் கொண்டு, கருத்தரங்களை வைத்து, மகா நாடுகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கு. அநேக பேர் நல்ல காசு பணம் ஊழியக்காரெல்லாம் இருக்கிறான். போயிட்டு கொழும்போ இந்தியாவில் போயிட்டு பெரிய ஹோட்டல்லாம் இருப்பார். நின்று அங்க பெரிய மகா நாடு வச்சு லட்சக்கணக்கில் வச்சு கூப்பிட்டு என்ன செய்யலாம்ன்றதுக்கு மகா நாடு வைக்கிறது. ஆனால் ஏழைகள்கிட்ட வீட்டை போயிட்டு சந்திக்கவோ, காடு மேடு போய் சென்று அவர்களை பார்க்கவோ விசாரிக்கவோ செல்றதுக்கு அங்கே ஆட்கள் இல்லை. மகா நாடு வைக்கிறது, பெரிய பெரிய மீட்டிங்ஸ் வைக்கிறது. காசு பணமெல்லாம் அங்கே கொட்டுப்பட்டு கொண்டு போகுது. ஹோட்டல்களுக்கும் சாப்பாட்டுகளுக்கும் பிரியாணிகளுக்கும் போய்கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளை விட்டு போய் நடந்து போங்கப்பா. காடு மேடுகளை சென்றுப்பா. நான் போறேன், போனா காடு மேடுக்கு தான் போவேன், காடுகளுக்குள்ளதான் நான் போவேன். தேடி போவேன் வேலை வீடுகள் விட்டு அங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இது யானை வர்றது வந்தா வந்துட்டு போகும். ஒரு பக்கம் பயந்தான் விடுங்க போறது. அது நான் பெருமையா நான் சொல்ல. ஒரு மனுஷனுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் சிந்திக்க வேண்டும். இதுக்கெல்லாம் காரணம் காட்டிக் கொண்டிருக்க முடியாது. வந்துட்டான். யாக்கோபு எச்சரிக்கிறார், ஒருவன் குளிர்ல நடுக்கிக் கொண்டு வருகிறானே, அவனுக்காக நாங்க ஜெபிப்போம் என்று சொல்றீங்களா? கர்த்தர் உனக்கு சமாதானம் தருவார், உனக்காக ஒரு போர்வை கிடைக்கிறதுக்காக ஜெபிப்போம். குழு ஒரு போர்வைய, ஒரு போர்வை குழுவன் குளிர்ல நடுக்கிக் கொண்டிருக்கிறான்.
பசிக்காக இருக்கிறான். ஏழை நாடுகள் பசிக்காக இருக்கிறது. ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். உதவு பார்ப்பு வேலைகளுக்கு கொடுக்குறீங்களா? கொடுக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை குறை சொல்ல, நன்றாய் கொடுக்கிறீர்கள், அள்ளி கொடுக்கிறீர்கள். இதெல்லாம் வருகையில் கர்த்தர் பாராட்டு வருங்கள். நிச்சயமாக கொடுக்கிறீர்கள். எனவே எனக்கு அருமையான தேவன் ஜனமே, நாம் பேச்சில் சொல் வீரராக இருக்காதபடிக்கு, பெரிய வாய்ப்பேச்சில் வச்சுக்காதபடிக்கு செய்கையில் இறங்குவோம். சுவிசேஷத்தை அறிவிப்போம். துக்கப்பட்ட குடும்பங்களும் துயரப்பட்ட மக்களும் சந்தித்து பேசுவோம். சும்மா ஜெபம் அவசியம்தான். சும்மா ஜெபத்தோடு கூட பேச வேண்டும், சந்திக்க வேண்டும். ஜெபத்தோடு கூட காரியங்களை செய்ய வேண்டும், கிரியிலே காட்ட வேண்டும். ஆண்டவர் ஒரு கதையும் இல்லை. எடுத்த மண்ணை துப்புனான் போகணும். முதல் அவனுக்கு தேவை பார்வைதான். எனவேதான் இது யார் செய்த பாவம்? கடவுளுடைய தலையில போட்டு கேஸை க்ளோஸ் பண்ண நினைச்சார்கள் சீடர்கள். இது கடவுளுடைய மகிமைக்காக நடந்தது. எனவே உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் பிள்ளையே, அவன் என்ன காரியம் நடந்தாலும் அது கடவுளுடைய மகிமைக்காகவே நடந்து கொண்டிருக்கு என்பதை நீங்க மனதில் வைங்க. பல பக்தருடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்கு, நடந்திருக்கு. அதனால இந்த நாளிலும் நான் அதிகமாய் பேச வரவில்லை. எனவே ஆண்டவர் சொல்லிட்டார், இது இவண்ட பாவம் இல்லை, உண்ட பாவம் இல்லை, பெற்றோட பாவம் இல்லை, ஒருவற்ற பாவம் இல்லை, ஒருவற்ற பாவம் இல்லை. புரிஞ்சிருக்காரு, ஆண்டவர் சொல்லிட்டார். பார்த்தீர்களா? எனவே அதாலதான் இது நடந்தது, இதாலதான் அது நடந்தது, அப்படி செய்துதான் நடந்ததுன்றல்ல. நீங்க உங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு செய்யாத பிடிக்கும், நீங்கள் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு செய்யாத பிடிக்கும். என்ன செய்யுங்க? எல்லாமே தேவ மகிமைக்காக நடக்குது. சொல்லுங்கள் எல்லாமே, சொல்லுங்க எல்லாமே, எல்லாமே தேவ மகிமைக்காக நடக்கிறது. என் வாழ்க்கையிலே சகலதும் கடவுள் மகிமைக்காகவே நடக்கிறது. கடவுள் என்னில் மகிமைப்படுவார், ஒரு நாள் உங்களில் மகிமைப்படுவார். அப்பதான் தெரியும். எழுப்புவோமா? ஜெயிப்போம். தியாகத்துக்கு பிசாசானவன் குற்றம் சுமத்துகிறவன். தேவ சமூகத்திலே நம்மை குறித்து குற்றம் சுமத்துகிறவன் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. குற்றம் சாட்டுகிறவன் என்று. சீடர்களும் அந்த கேள்விதான் குற்றம் சாட்டி கேட்டார். இவனுடைய பாவமா, அவங்களுடைய பாவமா, பெற்றோருடைய பாவமா? ஒரு காலத்தில் அன்பானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப புதுசுல இந்த மாதிரியான சிந்தையில நான் அடிமைப்பட்டு கிடந்தேன். விடுவிக்கப்பட முடியாம, ஐயோ அதனாலதான் இது நடந்திருக்கு, இதனாலதான் அது நடந்தது, ஐயோ என்ற பிள்ளையால தவறால இப்படி நடந்து போச்சு என்று பல குற்ற மனசாட்சியில் போட்டு என்னை நானே நான் சித்திரவதை செய்து சிந்தித்து அப்படி நான் இருந்தது உண்டு. வைத்தியக்காரர்கள் சிந்தித்து என்னை நானே நொந்து என்னை நானே கடித்து கொண்டு இருந்த காலம் உண்டு. ஆனால் கடவுள் பிற்காலத்தில் இது எப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை மூலமாக ஆண்டு பேசி எல்லாமே கடவுளுடைய மகிமைக்காக நடக்குது. நான் தேவ மகிமைக்காக நடக்கின்ற நான் இந்த வசனம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றபடி நான் அதிலிருந்து விடுதலை அடைந்தேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில கடவுள் மகிமைப்படுகிறார். கடவுளை தேடு. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாள் தெரியும், ஓஹோ என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறார் என்று. எனவே தான் சீடர்கள் கேட்டார்கள், இவன் செய்த பாவமா, அவர்கள் செய்த பாவமா? ஒருவற்ற பாவம் இல்லை. There's no sin. அவன் பிறந்தது மகிமைக்காக இந்த காரியம் நடந்திருக்கு. கடவுள் மகிமைப்படுவதற்காக இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார். நடந்திருக்கின்ற வாழ்க்கையில நம்ம நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீ வறுமையா இருக்கலாம், நீ தனிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கலாம். சோர்ந்து போகாத. ஒரு நாள் கர்த்தர் மகிமைப்படுவது தெரியும். இப்பொழுது நம்முடைய கண்கள் குருடாக இருக்கு, தெளிவில்லை. சீலவான் குளத்தினுடைய கழுவடான்னு சொன்னார். அவன் கழுவி பார்வை அடைந்தான். நமக்கு சொல்ற வேதத்தை வாசி, அவருடைய இரத்தத்தை மாம்சத்தை புசித்து குடி, ஆண்டவர் ஐக்கியப்படு, கண்கள் பிரகாசமாகும்.
சரியான முறையில் எல்லாம் இருக்கிற எங்கெங்க எல்லாம் இருக்கிற என்பதை சரியா நாம் அறிந்து கொள்வோம். அப்படி இருந்து கொள்ளும் பொழுது உள்ளத்தில் சமாதானம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, விசுவாசம், இந்த மூன்று எல்லாமே வளரும். ஜெபிப்போம். பரமபிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, சீடர்கள் போல நாங்களும் அநேக முறை வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பின்னோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னுக்கு பார்ப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கப்பா. முன்னோக்கி பார்ப்பதும் நம்பிக்கையோடு கூட வாழ்வதும் ஓடுவதும் நம்முடைய வாழ்க்கையில குறைவு இல்லை என்றே சொல்லலாம் என்ற ஆண்டவர். நாங்கள் செய்வதற்கு பதிலாக, கிரியை செய்வதற்கு பதிலாக பேசிக்கொண்டு திரிகிறோம். கருத்தரங்களும் பட்டிமன்றங்களையும் வைத்து திரிகிறோம் ஆண்டவர். இந்த நாட்டில் அநேக கூட்டங்களும் மகா நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறோம். முடிவில் யாரும் போய் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதோ, ஏழை எளியவர்களை சந்திப்பதோ இல்லை ஐயா. ஆண்டவர் துயரப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், தனிமையானவர்கள், ஏழ்மையானவர்கள், இவர் எல்லாரையும் சந்தித்து ஆறுதல் படுத்தி பலப்படுத்துவதற்கப்பா. மாறாக நாங்கள் ஜெபம் ஜெபம் ஜெபம், ஆன்லைன் ஜெபங்கள், அந்த ஜெபங்கள் இந்த ஜெபங்கள் எல்லாம் வைத்து விட்டு நேரத்தை காலத்தை உணர்ச்சி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு உணர்வை தாரும், எங்களை வழிநடத்தும். ஜெபத்தோடு கூட புறப்பட்டு செல்ல எங்களுக்கு ஆண்டவர் உற்சாகத்தையும் எங்களுக்கு ஒரு பலத்தையும் நீங்க தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்கள் நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. நன்றி சொல்ல விரும்ப ஜெயிச்சு கொள்ளுங்க. சரி, ஒரு பாடலை பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அவர்களும் நான் எழுவதும் நான் அவர்களும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறேன், நன்றாய் அறிந்திருக்கிறேன். என்னை காண்பவரே, நீதான் காண்பவரே, என்னை காண்பவரே, நீதான் காண்பவரே. எண்ணங்கள் ஏற்றங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர், எண்ணங்கள் ஏற்றங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, உம்மை காண்பவரே, தினம் காப்பவரே, இன்னும் இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர், இன்னும் இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். உன் திருக்கரத்தால்
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை இரண்டு கண்கள் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. அவர் எங்கு போனாலும், நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் சமுத்திரத்திற்குள் கடையாந்திரங்கள் போய் தங்கினாலும் அங்கே ஒரு கரம் என்னை நடத்தும் என்று ஒரு பக்தர் பாடினார். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தை படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர், சமுத்திரத்தின் கடையாந்திரங்கள் போய் தங்கினாலும் அங்கே ஒரு கை நடத்தும் என்றெல்லாம் பாடினான், சொல்லி வச்சிருக்கிறார். அதே போலத்தான் கர்த்தர் உன்னோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பிறவிக்குருடனை பார்த்தார், அவனை குணப்படுத்தினார், அவனை காண செய்தார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர் ரட்சகர் நமக்கு இருக்கிறார். பார்த்தீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் அருமையான ரட்சகரை பிதாவன கொடுத்திருக்கிறார். அருமையான ரட்சகர், நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் அல்ல, நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர். சீடர்கள் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார்கள், அவரோ அவங்களுக்கு பார்வை கொடுத்து அவனை ரட்சித்து விட்டார், காப்பாற்றி விட்டார், விடுதலை கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். காரணம் சொல்வதற்கு அந்த ரட்சகருக்காக நம் ஆண்டவருக்கு பிதாவிற்கு நன்றி செலுத்துவோம்.